மஞ்சக்காமலை எதுக்காக வருது? என்னென்ன ரீசனுக்காக வந்து உடல் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது சார்? மூளைக்கு அடுத்தாப்படி முக்கியமான ஒரு உறுப்பாகவே ஈரலை சொல்லலாம். நம்ம உயிர் வாழ்றதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு இது. அதை வந்து பாதிச்சா தான் மஞ்சக்காமலை. அமீபான் இருக்கு, அது ஒரு பேரசைட், அது வந்து லிவர் ஈரலை பாதிக்கும். அதுலயும் மஞ்சக்காமலை வரும். சாப்பிட்ற அத்தனை சாப்பாட்டையுமே சக்தியா மாத்தி நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கான சக்தியா மாத்துறது லிவர் தான். அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது இல்லையா? அந்த எல்லையை மீறி போனீங்கன்னாக்கா அது முடியாதுப்பான்னு சொல்றதுக்கு அறிகுறி தான் அந்த மஞ்சக்காமலை. எஃப்டி ஹெல்த் வியூவர்ஸுக்கு ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா டாக்டர் காந்தராஜ் சார் தான். வணக்கம் சார். சார், இன்னைக்கு ஒரு துக்கமான ஒரு செய்தி தான். நடிகர் ரோபோசங்கர் அவர்கள் வந்து இறந்த செய்தி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முக்கிய காரணமே வந்து மஞ்சக்காமலை அப்படிங்கிற விஷயத்த வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ மஞ்சக்காமலை எதுக்காக வருது? என்னென்ன ரீசனுக்காக வந்து உடல் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது சார்? மஞ்சக்காமலைங்கிறது வந்து உடம்புல இருக்கிற உறுப்புல வந்து ஈரல்னு ஒரு பகுதி இருக்கு. மிக முக்கியமான மூளை, இதயம், நுரையீரல், ஈரல். இன்னும் சொல்லப்போனால் இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக மூளைக்கு அடுத்தாப்படி முக்கியமான ஒரு உறுப்பாகவே ஈரலை சொல்லலாம். நம்ம உயிர் வாழ்றதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு இது. அதை வந்து பாதிச்சா தான் மஞ்சக்காமலை வரும். அது பாதிக்கப்படுறதுக்கு பல காரணங்கள் உண்டு. உணவு பழக்க வழக்கங்கள், அது போக வைரஸ் கிருமிகள், அப்புறம் பாக்டீரியாக்கள், பேரசைட், இவ்வளவும் அமீபான் இருக்குது, அது ஒரு பேரசைட், அது வந்து லிவர் ஈரலை பாதிக்கும். அதுலேயும் மஞ்சக்காமலை வரலாம். இல்லாட்டி வைரஸ், அதில் பல்வேறு வகையான வைரஸ் இருக்குது, அதில் வந்து ஈரல் பாதிக்கப்படலாம். அல்லது உணவு பழக்க வழக்கங்களில் வந்து போதைப் பொருள்கள்லாம் பயன்படுத்துகிறவங்களுக்கு லிவரை பாதிக்கலாம். இவ்வளவு காரணங்களால லிவர் பாதிக்கப்படும், ஈரல் பாதிக்கப்படும். நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இருக்கிற காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா கேன்சர் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்படுற மாதிரி, இப்போ மஞ்சக்காமலை அப்படிங்கிறது வந்து நிறைய நடிகர்களோ நிறைய செலிபிரிட்டி வந்து மஞ்சக்காமலை வந்து இறந்துருக்காங்க, ரத்த அழுத்தத்தினால இறந்துருக்காங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க சார். ஸோ இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்குதுன்னா இந்த உடல் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டா இருக்கு. ஸோ நம்ம என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும் சார்? லிவருக்குன்னு நீங்கள் எல்லா ஃபுட்டுமே லிவரை பொறுத்தவரை நீங்கள் நம்ம சாப்பிட்ற அத்தனை சாப்பாட்டையுமே சக்தியாக மாற்றி நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கான சக்தியாக மாற்றுறது லிவர் தான். அங்கே தான் எல்லா சாப்பாடும் அங்கே தான் போகுது. நீங்கள் என்ன பொருளை சாப்பிட்டாலும் அது லிவர்கிட்ட போய் அது விஷமாக இருந்ததுன்னா அதை பிரித்து வெளியே அனுப்பிச்சிடும். அது உடம்புக்கு ஏற்றுக்கிறதா தான் அது கொண்டு போய் ரத்தத்தில் சேர்த்து கொடுத்துரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மிகவும் நுணுக்கமான வேலையை தெரிஞ்ச ஒரு உறுப்பு அது. அதனால் எந்த ஒரு விஷயமும் லிவர், ஒரு மருந்து சாப்பிட்றீங்க, அந்த மருந்தில் இருக்கிற நல்லதை எடுத்துக்கிட்டு அந்த மருந்தினுடைய நல்ல குணத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளை காப்பாற்றும். அது இருக்கிற விஷயத்தையெல்லாம் சிறுநீர்லையும் மலத்திலையும் குப்பையை சேர்த்து விட்டுரும். அந்த அளவுக்கு புத்திசாலியான ஒரு உறுப்பு அது. அதனால் நடிகைகள் தவறான பல உணவு பழக்க வழக்கங்கள் இருந்ததுன்னா அவங்க அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது இல்லையா? ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை மீறி போனீங்கன்னாக்கா அது முடியாதுப்பான்னு சொல்றதுக்கு அறிகுறி தான் அந்த மஞ்சக்காமலை. இப்ப நடிகர் ரோபோசங்கர் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா மஞ்சக்காமலை வந்ததுக்கு அப்புறம் பல வைத்தியங்களும் சரி மருத்துவர்கள்கிட்ட போயிட்டு ரொம்ப லீன் ஆயிட்டாரு சார். இருந்ததுக்கு அப்படியே ரொம்ப ஆப்போசிட்டா ஒரு மாதிரி ஆயிட்டாரு. திரும்பி ஒரு நார்மலா நிறைய ட்ரீட்மெண்ட் இருந்து அதுக்கான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நார்மலான ஒருத்தரா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு ரோபோசங்கர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி வந்துட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு வந்து உடல்நல குறைவா வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேள்விப்படுறது வந்து என்ன ரீசன் சார்? அவங்க நார்மலா இருந்துட்டு திடீர்னு இப்படி ஆகிறதுக்கு காரணங்கள் என்ன சார்? தற்காலிகமான ஒரு இது லிவர் வந்து சமாளிச்சிருக்கும். கொஞ்சம் மருந்துகளை கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க. ஒரு தற்காலிகமாக அது சரியாக வந்திருக்கும். அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் பெருசாக இல்லை. லிவர் ஏற்கனவே நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு, ஈரல் பெரிய பாதிக்கப்பட்டுடுச்சு. அந்த மருந்துகள் இருக்கிறவங்க அது ஒர்க் பண்ணிட்டுது. அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் போனவுடனே நின்று போச்சு, அவ்வளோதான். சில பேர் சொல்ற காரணம் வந்து மது அருந்ததுனாலதான் ஒரு குடிப்பழக்கம் இருந்ததுனால அவர் லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படி சொல்றாங்க. ஒரு சைடு மஞ்சக்காமலையா இருந்தாலும் ஒரு சைடு வந்து அவர் குடிப்பழக்கம் தான் காரணம்னு சொல்றாங்க. மஞ்சக்காமலைங்கிறது வந்து அறிகுறி தான், அது நோய் அல்ல. ஈரல் என்ன சொல்லுது, அப்பா உன்னுடைய பழக்க வழக்கங்களை நான் காலி ஆயிட்டேன், அதனால அதனுடைய விளைவு தான் பிலிருபின்ங்கிற ஒரு இது திரவத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியல, அது அதிகமாகிட்டே போகுது, கண்ட்ரோலில் என்னால் வச்சுக்க முடியல. அது பிலிருபினும் பிலிவரிட்டினும் அதிகமாக போச்சுன்னா நான்
கெட்டு போயிட்டேன்னு அர்த்தம், என்னால் வேலை செய்ய முடியலன்னு அர்த்தம். அதனால் வந்து உடம்பு பூரா மஞ்சள் ஆக்கி விட்றேன், இனிமேலாவது ஜாக்கிரதையாருன்னு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறது தான் மஞ்சள் காமாலை. காமாலைங்கிறது ஒரு அறிகுறி தான், லிவர் கெட்டு போச்சுங்கிறதுக்கான அறிகுறி தான். அதை பார்த்த உடனே நம்ம வந்து ஒழுங்காயிருக்கணும். அது 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 அவர் இருக்காமல் இருந்திருக்காரு. அல்லது அந்த மஞ்சள் காமாலை வரும்போது ரொம்ப அளவு கடந்து பாதிக்கப்பட்ட பிறகு அந்த அறிகுறி அது கொடுத்துருக்கலாம். என்ன மருந்து கொடுத்தாலும் சரியாகாது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன். அவருடைய நிகழ்ச்சிகள் எதையுமே நான் பார்த்தேன்னா எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. முதல் முறையாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வெள்ளூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவரை நான் சந்தித்தேன். அந்த நிகழ்ச்சி உங்களை போன்ற ஒரு யூடியூப்காரர் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி. அவர் தான் அதில் வந்து தீவிரமாக எல்லா வேலையும் பண்ணி மேடைக்கு ஓடுறதும் கீழே போகிறதும் இது பண்ணுறதும் என்னை பார்த்துட்டு அவர் என்னை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்துருக்காரு. சார் நான் உங்கள் ரசிகன்னு சொல்லிட்டு எனக்கு 3வது ரோவில் உட்காந்து என்னை பிடிச்சி முன்னாடி கொண்டு போய் உட்கார வச்சு என் பக்கத்துலேயே இருந்த உணவு இருந்தது சகனும் அவர் தான் பார்த்துக்கிட்டார். அப்புறம் என்னோடய ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டார். அப்போ தான் நான் அவரை முதல் முறையாக பார்த்தேன். அடுத்த விஷயமே எனக்கு வந்து அவரை பற்றி இப்படி ஒரு செய்தி வர்றது கொஞ்சம், அன்றைக்கி நான் பார்த்தபோது அவர் அவ்வளோ ஆரோக்கியமாக அவ்வளோ நல்லா இருந்தார். ரோபோ சங்கருங்கிற பேரை கேட்ட உடனே நான் என்ன நினச்சிக்கிட்டேன், அவர் ஸ்டண்ட் மாஸ்டர்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா அவர் காமெடியன், மிமிக்ரி இதெல்லாம் பண்ணுறவர். அப்புறம் தான் சொன்னாங்க. நான் ஒரு நிகழ்ச்சிகள் எதையுமே பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதே இல்லை. அந்த ஒரு நட்பு எனக்கு பசுமையாக இன்னும் நிற்கிது அந்த 3 மாதம். ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ தூரத்துக்கு என்னை கவனிச்சுக்கிட்டார். ஹோட்டல் ரூமுக்கெல்லாம் வந்து எனக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டார். நான் ரோபோ சங்கர்னு 100 தடவை சொல்லிட்டார். நல்ல ஞாபகம் இருக்குதுங்கண்ணே. இவ்வளோ சீக்கிரம் அவருடைய இழப்பு வரும் நான் எதிர்பார்க்கல. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காரு, கொஞ்சம் ரிவைவ் ஆகியிருக்காரு. ரிவைவ் ஆனது நிற்கலை, நிற்கலை, மறுபடியும் லிவர் டேமேஜ். நீங்க சொன்ன மாதிரி அறிகுறிகள் வந்து ஃபர்ஸ்டே நம்ம காட்டும். அப்பயே நம்ம அதுக்கான மருந்துகளை எடுத்துட்டோம்னா நம்ம நார்மலா ஒரு இதுக்கு வந்துருவோம் அப்படின்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. எந்த மாதிரி அறிகுறிகள்லாம் நம்ம பாடியில காட்டும் சார் ஸ்டார்டிங்? அதாவது மஞ்சள் காமாலைக்கு அறிகுறி என்னன்னா, மஞ்சள் கலர் வர்றதுக்கு முன்னாடியே சிறுநீர் கழிக்கும் போது மஞ்சள் கலர், இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க ட்ரெஸ்ஸு இந்த கலரில் வரும், அப்போவே தெரியும். சில சமயங்களில் சிறுநீர் கழிக்கிறதுக்கு முன்னாடி புகை மாதிரி வரும். சிறுநீர் வர்றதுக்கு முன்னாடி ஊதுவத்தியிலேருந்து புகை வருது இல்லையா, அது மாதிரி வரும். அதெல்லாம் வந்தாவே லிவரோ கிட்னியோ ஏதோ பிச்சுக்கிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த யூரின் மஞ்சளாக போச்சுன்னாவே அப்போவே சொல்லுவாங்க சார் மஞ்சளாக போகுதுன்னுவாங்க. ஆனால் மஞ்சளாக போகிற யூரினில் வந்து வைக்கோல் புல் மாதிரி மஞ்சள் வந்ததுன்னா சாதாரண காலத்தில் கூட வரும். அதாவது நிறைய வெயில் நிறைய அடிக்குது, தண்ணி குறைச்சலாக குடிச்சிங்க, கான்சன்ட்ரேட்டட் யூரின் கூட மஞ்சள் கலரில் வரும். அதனால் மஞ்சள் கலரை பார்த்துட்டு நீங்கள் உடனே பயந்துக்க கூடாது, அதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் சில அறிகுறிகளை நம்ம சொல்லும்போது தேவையில்லாத பயத்தை நம்ம குழப்பி விட்டுறோம். அதனால தான் நான் இதெல்லாம் பேசும்போது ஜாக்கிரதையாக இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சில தேவையில்லாத பயமுறுத்தலை இது மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது வரும். அதனால தான் இந்த மாதிரி மேட்டரெல்லாம் நீங்கள் இதுக்கான ஒரு நிகழ்ச்சியை தனியாக வச்சு இதை வந்து தனியாக பேசணும். ஏன்னா அப்போ வந்து பூராத்தையும் நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு 2 வார்த்தையை நான் சொல்லிட்டு விடும்போது ஐயோ எனக்கு வந்துருச்சு போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே அது தோன்ற ஒரு விஷயம். ஒரு படம் ஒன்று வந்ததுப்பா, சென்ட் மீ நோ ஃப்ளவர்ஸ்னு இங்கிலீஷ் படம். அந்த படத்தை அப்படியே தமிழில் வந்து காமெடி சீனாக போட்டு நாகேஷ் நடித்த படம். வேற ஒரு பேஷண்ட்டை அவர் டாக்டர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கு அடுத்த அப்படி நாகேஷ் போவார். நாகேஷ் போய் பார்த்துருவார். அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த நோயாளியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாகேஷ் போவார். எல்லாம் செக்அப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த டாக்டர் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க நான் கூப்பிடுறேன்னு. அப்போ வந்து அந்த முந்தின பேஷண்ட்டை வந்து அந்த நர்ஸு கேட்குது, என்ன சார்னு. அவர் எல்லாமே டேமேஜ் ஆகி போச்சு, இன்னும் 3 மாதத்தில் அவர் செத்து போடுவார் அப்படிங்கிறார். நாகேஷ் நினச்சிக்குவார் தன்னை பற்றி தான் சொன்னார் நினச்சிக்கிட்டு உடனே போய் 3 மாதம் செத்து போகிறதுக்கு என்னென்ன உண்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அவர் அந்த 3வது மாதம் ஆன உடனே இவரே பாடையெல்லாம் கட்டி அதில் படுத்துக்குவார், விளக்கெல்லாம் ஏற்ற சொல்லிவிடுவார். அப்புறம் மனைவி கிட்ட மனோரமாக தான் மனைவியாக நினைப்பார். நம்ம கல்யாண நாளில் நான் போட்ட அந்த சூட்டை போட்டுக்கிட்டாரு, ஐயோ இப்போ தானே செலவுக்கு போட்டேன் அது இல்லைன்னு என் கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியாது. எதிர்பாராத டாக்டர் வருவார், ஏன் இப்படி படுத்துக்கிட்டு நீங்கள் சொன்ன தேதிக்கு வந்துருச்சு, இன்றைக்கி நான் சாப்பிட்றேன். அப்புறம் தான் பார்த்தா நடப்பாவி நான் வேற ஒரு நோயாளிக்கு சொன்னேன். இந்த மாதிரியான தவறுகள் இந்த மாதிரி நம்ம வந்து சின்னதாக பேசும்போது பல நோயாளிகளுக்கு தப்பாக எண்ணத்தை நம்ம கொடுத்துடக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி மேட்டர்லாம் வரும்போது
அதிகப்படியான விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது. அவருடைய குடிப்பழக்கம் அவருக்கு இதை உண்டாக்கி இருக்குது. மஞ்சள் காமாலை வந்திருக்குது. மஞ்சள் காமாலை வந்ததுக்கு பிறகும் அவர் தொடர்ந்து குடித்தது வந்து அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஆமா சார். நீங்க சொன்ன மாரி வந்துட்டு, இதுல வந்து நெறைய பேரு இப்ப எழுப்புற ஒரு கேள்வியாவே இருக்கு. நெறைய பேரு பேசிட்டே இருக்காங்க சார். அவரு வந்து நெறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட காசு இல்லையா? அவருக்கு அந்த மருத்துவம் பார்க்கறக்கு வசதி இல்லையா? அது மாரி நெறைய விமர்சனங்கள் வந்து இப்ப போயிட்டு இருக்கு சார். மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா, நெறைய செலவுகள் ஆகுமா சார் வைத்தியம் பார்க்கறக்கு? செலவு ஒண்ணும் இருக்காதும்மா. அது ஒண்ணும் செலவாகுற நோய் கிடையாது. சித்த வைத்தியர்கள் அத நல்லா பண்றதா சொல்றாங்க. யுனானி வைத்தியர்கள் இது சித்த வைத்தியத்த விட யுனானி பிரமாதமா பண்ணுன்றாங்க. அவங்கலாம் அந்த காலத்துல நான் தான் சொன்னேனே. திருவல்லிக்கேணில அவங்க கிட்ட போய் அவங்க ஒரு கஷாயம் மாரி குடுப்பாங்க. 2 டோஸ் தான். கிளீனா 2 நாள்ல சரியாயிடும். 2 நாள்ல சரியாயிடும். அந்த மஞ்சள் கலர்லாம் போட்டு யூரின் கிளியர் ஆயிடும். எல்லாம் கிளியர் ஆயிடும். அந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஹாஸ்பிட்டலே இருக்குதா இல்லையான்னு தெரியல. அது திருவல்லிக்கேணி ரொம்ப ஃபேமஸ். அவ அதுக்கு என்ன பேர் லிவருக்குன்னே பேர் அவங்க. அப்படி இருந்தவங்க.